IPL 10வது சீசன் இன்று முதல் தொடங்குகிறது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் இந்த தொடரில் எந்த அணிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ஜாவித். IPL 10வது சீசன் இன்று முதல் தொடங்குது. கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இந்த தொடரை காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, AB டெவிலியர்ஸ் போன்ற நட்சத்திர வீரர்கள் பெங்களூர் அணியில் இல்லை. இதனால இது பெரும் பின்னடைவாக அந்த அணிக்கு கருதப்படுது. அந்த அணிக்கு மட்டுமே இல்லை, எல்லா அணியிலுமே உள்ள ஒரு நட்சத்திர வீரர்கள் இல்லை. இது இந்தியன் பிரீமியர் லீகா இல்லை இன்ஜூர்டு பிரீமியர் லீகா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு நிறைய பிளேயர்ஸ் காயத்தால் விலகிட்டாங்க. இந்த காயத்தால் விலகிய பிளேயர்ஸ் வச்சு நம்ம ஒரு பிளேயிங் 11 ஒரு டீமை செலக்ட் பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு ஒரு காயம் இந்த சீசனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த தொடரை பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு அணி பேட்டிங்லையும் பவுலிங்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே ஒரு மைனஸ் இருக்குது. பேட்டிங் நல்லா இருந்தால் பவுலிங் சரியில்லை, இல்லை மிடில் ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லா டீமுக்குமே இருக்குது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறம் குஜராத் லயன்ஸ். முக்கியமான வீரர்கள் காயத்தால் விலகியதுனால இந்த தொடர் கலையிழந்தே காணப்படுது. இருந்தாலும் தோனி, சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் ரசிகர்களுக்கு நிச்சயமா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். திறமையும் வாய்ப்பும் சேர்ற இடம் தான் IPL. இந்த IPL-ஓட தாரக மந்திரத்தை நிரூபிக்கிற மாதிரி இந்த தொடர் அமையுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கலாம். தந்தி செய்திகளுக்காக ஜாவித்.